கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தில கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நடந்த மகிழ்ச்சியடைய நாடுகள் காரியத்தை குறித்து அளிக்க போகிறோம். சங்கீதம் 53 வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் எல்லாம் விட்டு போனார்கள், நன்மை செய்கிறவர்களை ஆகியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில எல்லோரும் வழி விலகி நேற்றுக்கு உணர்வை குறித்து தியானித்தோம். குறித்து தியானிக்க போகிறோம். எல்லோரும் வழி விலகி கர்த்தர் பூமியை பார்க்கிறார். பூமி பார்க்கும்போது மனுபுத்திரர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வழி விலகுகிற காரியம், கெட்டு போகிற காரியம், இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா இன்னைக்கு நடந்த காரியம் கிடையாது. இது ஆதியிலே நடந்த காரியம். இது ஆதியின் துவக்கத்திலே என்பது துவக்கம் தான். அங்கேயும் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப சத்ருவானு அவன் பார்த்தானோ, எப்போது தேவனுடைய திட்டங்களை அவன் உணர்ந்தானோ உடனே அதுக்காக அவன் பிளான் பண்ணத்தான் கெட்டு போகிற விஷயம் இல்லைங்களா? ஏதேன் அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அடிக்கடி ஏதேனை குறித்து பேசுறோம் இல்லைங்களா? ஏதேன் அழகாக உருவாக்கப்பட்ட அது உருவாக்கி அவர் அங்க வைத்திருந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்னன்னா அங்கிருந்து சந்ததிகள் பிறக்கணும், தெய்வ சந்ததி, ராஜரிக சந்ததி பிறக்கணும், அதன் வழியா இயேசு கிறிஸ்து பிறக்கணும்ன்றதுதான் பெரிய நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தை சிதறடிக்கும்படியாதான் அவன் ஒரு பிளான் பண்றான். எல்லாம் கெட்டு போகணும், அவன் திட்டமே. இது என்ன செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு பார்த்தான். ஆனா ஏவாள் பலவீனமானவள் அப்படின்றதை அறிந்து அவன் என்ன செய்யலாம், அவரிடத்துல பேசி இவருக்கு தெரிந்து கொண்டு அவளோடு கூட சகலவற்றையும் செய்து அவளை கெட்டு போக பண்ணினான். அதனால என்ன ஆயிடுச்சுங்க, காயின் பிறந்தான். காயின் பிறந்ததுனால பிறந்த ஒரே சந்ததி ஆபேல் இல்லைங்களா? காயின் சாத்தானுடைய பிள்ளை, ஆபேல் ஆதாமின் பிள்ளை. இப்ப காயின் என்ன பண்ண, ஆபேல கொலை செய்து போட்டுட்டான். இப்ப பிறந்த ஒத்த பிள்ளையும் செத்துருச்சு. அவன் ஜெயம் எடுத்த மாதிரிதான். இனிமே என்ன இல்லைங்க, ராஜரிக சந்ததி பிறப்பதற்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் சேர்த்து அதுக்கப்புறம் நிறைய ஜெனரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்க இஸ்ரேலர்கள் வெளியில ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இஸ்ரேலர்கள் பெருக்கிட்டாங்க, இஸ்ரேல தேசமாவே மாறிடுச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கு மீறி நடந்த விஷயம். கெட்டு போகிற கெடுக்கதான் பார்ப்பானே தவிர கெடுக்க பார்த்தான். ஆனா அதை மீறி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவன் நினைச்சான், இது நீ என்னன்னா பெருகிட்டு போ, ஆனா என்ன செய்ய முடியாது, ஒரு ராஜரைக்கு வித்து வர முடியாது. அவன் கரெக்டா இருக்கிறான். ஒரு ராஜரைக்கு வித்து மட்டும் வர முடியாது. நீ என்னன்னா செஞ்சுக்கோ, நீ என்னன்னா செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் செஞ்சுட்டே இருக்கான். நடுல ஜனங்களை யாரெல்லாம் அப்படி ராஜரைக்கு வித்துக்கு நேரம் திரும்ப சதைச்சுக்கிட்டு கெட்டு போக பண்ணிக்கிட்டேதான் வந்தான். அது ஒரு நாள் வந்தது. கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரம் மரியாதை தெரிந்து கொண்டு அழகாய மரியாளுக்குள் அவர் தன்னுடைய குமாரனை வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அவனால ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. இல்ல, பிறப்பதற்கு முன்னாடி பிளான் தான், குழந்தைலாம் கொண்டு போகணும்னு பிளான் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கூட அவரை கொல்ல முடியல. அவர் வளர்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவைக்கு நேராய் பிதாவானவரை கொண்டு போனார். காரணம் என்னங்க, இந்த உலகத்தின் மொத்த பாவமும் பரிகரிக்கப்படணும் ஒரே நோக்கத்தோட சிலுவைக்கு நேரம் பிதாவானவர் கொண்டு போகிறார். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, அவனை கொண்டு போறதுதான் அவனுக்குள்ள நினைப்பு. நான் தான் சிலுவைக்கு நேரா கொண்டு போகிறேன், யூதாசை நான் பயன்படுத்தினேன், கொண்டு போகிறேன்னு நினைச்சுக்கிட்டே அவரை சிலுவைக்கு நேராய் பிதாவானவர் கொண்டு போனதை அறியாது இருந்தான். அவன் சிலுவையோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ராஜரிக வித்தினுடைய அந்த காரியம் இனி பிறப்பதில்லை, சிலுவையிலே முடிந்தது அப்படின்னு நினைச்சான். ஆனா இல்லை. வசனங்கள் சொல்லுகிறது, எல்லா அதிகாரத்திலும் யோவான் தவிர இந்த 4 சுவிசேஷத்துல 3 சுவிசேஷத்துல கடைசி அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாட்சி பாருங்க. அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. பாருங்களேன், அது அவன் யோசிக்காத, அவன் கற்பனை கேட்காத ஒரு விஷயம். அதுதான் ராஜரிக வித்து. அது என்ன ஆயிடுச்சுங்க, உயிர் தெழுந்துருச்சு. அது மறிக்கல, அந்த வித்து உயிர் தெழுந்து, அந்த உயிர் தெழுதல் மூலமாக பாவத்துல கிடந்த வித்துக்களை அது பாவத்தை பரிகரித்து புதுசா அது முளைக்க எழும்ப பண்ணிடுச்சு. ஆமென். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இது அவனுக்கு தெரியாது இந்த ரகசியம். அதனாலதான் கெட்டு போக பண்ணினான். இந்த வசனம் சொல்றது சங்கீதம், அவர் எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவனில் ஒருவனாகிலும் இல்லை. சங்கீதம் 14 தான் இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க நானும் யோசிக்கணும், ராஜரிக வித்தினுடைய
அந்த அடிச்சுவடு, அந்த ரத்தத்தினாலே, அந்த ஆவியினாலே நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வித்தாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம மறிப்போம், ஆனா நமக்கு மரணம் இல்லை, நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதுதான் அந்த வழி விலகி கெட்டு போகிற அந்த விஷயத்திலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு கொண்டது. அதனால இன்னைக்கு பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணும் என்பதற்காக ஜெபிப்போம். நல்ல காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கா. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில எங்களை கெட்டு போட்டீங்க ஐயா, எங்களை சன்னிதி நடத்திட்டீங்க, சன்னிதானத்துல வித்தாய மாற்றிட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. அதுவரை உலகத்துல அநேக ஜனங்கள் உண்மை அறியாம இருக்கிறாங்க ஐயா. அறியாத இடங்கள் இருக்கு, இன்னும் அறியாத கிராமங்கள், மலைவாழ் பகுதிகள், அநேக இடங்கள் இருக்கப்பா. அதெல்லாம் எப்படியாக சத்தியம் கடந்து போக ஒரு சில ஜனங்கள் அனுப்ப, எங்களையும் கூட அனுப்புங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.